வெந்தயத்தில் வைட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ் மற்றும் இரும்பு ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. இது மட்டுமில்லாமல் டயோஸ்ஜனின் என்னும் சேர்மமும் உள்ளது. அதனால்தான் வெந்தயத்தால் இத்தனை பயன்கள் நமக்கு கிடைக்கின்றன. வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுகின்றன. அவர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே வெந்தயம் மிகுந்த நன்மைகளை தருகிறது. அதில் அடங்கியுள்ள 26 மருத்துவ நன்மைகள் குறித்து பார்ப்போம் வாங்க. 1. மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க. மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அதுபோன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிப்பதுடன் வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கும் காலகட்டத்தில், அதாவது 40 வயது உள்ள பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டால் சூடு தணிவதுடன் அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்துடன் சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். 2. சிக்கலற்ற பிரசவம். முளைக்கட்டிய வெந்தயத்தை தினசரி குறைந்த அளவு சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கும் போது சந்திக்கும் சிரமத்தை குறைக்கலாம். ஒருவேளை அளவுக்கு அதிகம் சாப்பிட்டால் கர்ப்பப்பை சுருக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவரின் ஆலோசனையுடன் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தவிர சமையலில் தினசரி சேர்த்து கொள்ளலாம். 3. செரிமானம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை நீங்குவதுடன் வாய்வு தொல்லை இருந்தாலும் நீங்கிவிடும். 4. தலைமுடி வளர. தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தின் பங்கு முக்கியமானது. அதில் உள்ள எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கும் எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயமும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது முடி உதிர்தலை தடுக்கிறது. 5. வாசனை திரவியங்கள். வெந்தய எண்ணெயில் இருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இது அதிக மணத்தையும் கிருமிகளை அழிக்கும் இயல்புடனும் இருப்பதால் வாசனை திரவியங்களின் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 6. சிறுநீர் பிரச்சனை. சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதுடன் உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால் சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. 7. சீதபேதி. உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிப்பதால் மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியேவோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நன்கு பிசைந்தோ சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நன்கு இடித்து சாப்பிட்டாலும் சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாய்வு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையும் போக்கும். 8. பேன் மற்றும் பொடுகு தொல்லை நீங்க. தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கவும். இதை குளிக்கும் போது தலையில் நன்கு தேய்த்து அலச பேன் பொடுகு நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலையும் பயன்படுத்தலாம். 9. தாய்ப்பால் சுரக்க. வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து குடித்து வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். மேலும் சாதம் வடித்த கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி கொடுக்க தாய்ப்பால் சுரப்பு சீராகும். 10. இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைய. வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக இரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைத்து இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கிறது. 11. மலச்சிக்கல் நீங்க. தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடும் உணவை நன்கு செரித்து வயிற்றை சுத்தமாக வைத்துக்கொள்ள வெந்தயம் உதவுகிறது. 12. வயிறு மற்றும் தொண்டை புண் குணமாக. வயிறு மற்றும் தொண்டை பகுதிகளில் ஏற்படும் புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் வெந்தயம் நமது உடலை குளிர்ச்சியாக்கும். இயல்பாக உடலில் ஏற்படும் கொப்புளங்களை குணப்படுத்துகிறது. இது தவிர இரும்பல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை போக்குகிறது. 13. சரும பளபளப்பு மற்றும் தூய்மை. வெந்தயத்தில் உள்ள வைட்டமின் சி பளபளப்பான சருமத்திற்கு உதவுகிறது. இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவினால் வறட்சி தன்மை நீங்கி பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவி பின்பு கழுவிவிட்டு தூய்மையான துணியில் துடைத்தால் முகம் பளிச்சென்று இருக்கும். 14. கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்க. வெந்தயத்தில் உள்ள வைட்டமின்கள் முகத்தில் தோன்றும் கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படும் கருவளையத்தையும் நீக்குகிறது.
வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி விட்டு உலர்ந்த பிறகு கழுவும் போது அது இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் ஆகியவற்றை வெளியேற்றி விடுகிறது. 15. உதடு வெடிப்பு நீங்க. பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வந்தால் 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிவிடும். 16. தோல் நோய்கள் நீங்க. சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதனை தினசரி தோல் பாதிப்புள்ள இடத்தில் தடவி வந்தால் தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதுடனும் தோலில் ஏற்படும் அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும். 17. முகப்பரு நீங்க. வெந்தயத்தை மேற்குறிப்பிட்ட முறைப்படி தினசரி, அதாவது பிரச்சனை நீங்கும் வரை முகத்தில் தடவி சுமார் 30 நிமிடங்கள் வரை உலர வைத்து கழுவினால் முகப்பரு நீங்கும். 18. உடல் எடையை குறைக்க. உடல் எடை குறைய வேண்டுமா? அப்படியென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வைத்து 2 டம்ளர்கள் குடித்தால் உடல் எடை படிப்படியாக குறைவதை உணரலாம். உடல் எடை குறைகிறது என்பதற்காக அதிகப்படியான வெந்தயத்தையும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. 19. சுவாச கோளாறு நீங்க. சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற்று தருகிறது. 20. உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்க. வெந்தயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடும் உணவுப் பொருட்களில் உள்ள மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிப்பதில் வெந்தயம் முக்கிய பங்காற்றுகிறது. தேவையில்லா கழிவுகள் உடலை விட்டு நீங்கிவிடும். 21. கொழுப்பை குறைக்க உதவுகிறது. உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிடலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றி விடுகிறது. 22. பசியின்மை நீங்க. சிலருக்கு பசிக்கவே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். இதற்கு காரணம் தெரியாமல் சாப்பிடுவதை சிலர் தவிர்ப்பார்கள். உண்மையில் சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் தாமதம் ஆவதால் தான் பசியின்மை ஏற்படுகிறது. வெந்தயம் உணவை உடைத்து செரிக்க வைக்கும் இயல்புடையதால் வயிற்றில் உணவு தங்குவதில்லை. இதனால் பசி நேரத்துக்கு எடுக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் சிறந்த மருந்து. 23. எலும்புக்கு பலம் பெற. உடலில் எலும்புகளின் உறுதித்தன்மை நச்சுப் பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் உள்ள நச்சு நீங்கும் தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது. 24. ஆரோக்கியமான இதயம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையையோ கீரையோ எதுவாக இருந்தாலும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்புடையது. இதனால் இதயம் சீராக இயங்கி இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறது. 25. ஆண்மை விருத்தி. ஆண்மை குறைவு நீங்க வெந்தயம் அவசியம் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் ஆண்மை விருத்திக்காக வெந்தயத்தை பயன்படுத்துவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக பின்பற்றப்படும் நடைமுறையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் வரை உணவுடன் சேர்த்து உட்கொண்டால் அது சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். வயது முதிர்வு காரணமாக உடலுறவில் நாட்டம் இல்லாமல் இருப்பவர்களும் தினசரி இதே அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். 7 முதல் 10 நாட்களில் பலனை காணலாம். 26. பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்க. சாப்பிடும்போது குடலில் சேரும் கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்குகிறது. புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.